சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். அவர் உன்னை தாங்கிடுவார், அவர் உன்னை உயர்த்திடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். இன்றே நீ வா, இன்றே நீ வா, என்றும் நல்வாழ்வினை பெற்றிடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். அவர் உன்னை காத்திடுவார், அவர் உன்னை மீட்டிடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். கண்ணின் மணி போல என்றென்றுமே கல்வாரி கிருபையால் காத்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை தேற்றிடுவார், அவர் உன்னை மாற்றிடுவார். அவர் உன்னை தேற்றிடுவார், அவர் உன்னை மாற்றிடுவார். துயரத்தை சந்தோஷமாய் என்றென்றுமே நல்நாதர் உன்னில் நிறைத்திடுவார். துயரத்தை சந்தோஷமாய் என்றென்றுமே நல்நாதர் உன்னில் நிறைத்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை நாடி நீ வா. அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை அலங்கரிப்பார். அவர் உன்னை நடத்திடுவார், அவர் உன்னை அலங்கரிப்பார். வற்றாத நீரூற்றை போலென்றுமே நல்வாழ்வு நீயும் வாழ்ந்திடுவார். வற்றாத நீரூற்றை போலென்றுமே நல்வாழ்வு நீயும் வாழ்ந்திடுவார். சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பெற நல்நாதரே சுவை
இயேசுவை நாடி நீ வா. சஞ்சலங்கள் நீங்கி நல்வாழ்வை பேர நல்நாதர் இயேசுவை நாடி நீ வா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதுனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். ஜெபதுனியின் ஜெப நேரமானது வாழ்க்கையிலே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்வதோடு விசுவாசத்தில் வளர்வதற்கு, விசுவாச ஜெபத்தினாலே நன்மைகளை அடைவதற்கும் அது உதவுகிறது என்று அறிந்து நாம் அதை மகிமைப்படுத்துகிற மக்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிற மக்களாய் நாம் வளர்வதற்கு இது அவசியமாக இருக்கிறது என்று கண்டோம். நாம் தொடர்ச்சியாய் தியானிக்க இருக்கிறோம். சிறந்த முறையிலே லூக்கா 13ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை வாசித்தோம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவனை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். 18 ஆண்டுகளாய் கூனியாயிருந்த சகோதரி ஆலயத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி நாம் காண முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆலயமானது பலவிதமான நன்மைகளை உள்ளடக்கியது. கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடுகிற, ஐக்கியப்படுகிற இடம். ஆலயத்தினுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டு. அப்போ இங்கு பார்க்கிறோம், இந்த மகள் ஆலயத்திலே அவரை கண்டு இயேசு அவரை அழைத்து அற்புதம் செய்தார். ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம், வாஞ்சை நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே ஆலயம் செல்ல முடியவில்லை, எனக்கு இப்போதான் தூக்கம் வந்துச்சு, இப்போதான் எனக்கு இது கஷ்டமாக இருந்துச்சு, வீட்டுக்கு உள்ளாகவே இருக்கிறோம். ஆனால் இந்த சத்திய வேதமானது நமக்கு திட்டமாய் போதிப்பது ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஆலயத்துக்கு செல்லும்போது மகிழ்ச்சி உண்டாகிறது. தாவீது சங்கீதம் 122ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆலயத்துக்கு செல்லும் போதெல்லாம் மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே பல நன்மைகளை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்கிற மக்களாக இருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்திலே, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இங்கு பார்க்கிறோம், ஆலயத்துக்கு போகும்போது அவருடைய பாதையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வழி என்ன, நாம் அவர் வழி பின் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த போதனையானது ஆலயத்திலே நமக்கு கிடைக்கிறது. ஆலயத்துக்கு போகாதபடினாலே பலர் பலவிதமான தவறான வழியிலே போகிறார்கள். நம்முடைய தேவன் போதிக்கின்ற ஒரு ஸ்தலம் ஆலயம். எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போனால் வகுப்பு அறையில் பாடங்களை ஆசிரியர் கற்றுத்தரார்களோ, அதை போல தேவ ஆவியானவர் நமக்கு வேண்டியவைகளை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி உடுத்த வேண்டும், எப்படி நீ சமுதாயத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி உனக்கு போதிக்கிறவராயிருக்கிறார். ஆலயத்திலே நாம் பெரிதான நன்மைகளை அடைகிறோம். ஆகவே ஆலயத்துக்கு செல்லும்போது சந்தோஷம் ஏன் உண்டாகிறது என்று சொன்னால், முதலாவது காரியம் போதிக்கிறார். இரண்டாவது காரியமாக ஆலயத்துக்கு போகும்போது எப்படி போக வேண்டும் என்று இருக்கிறது. சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வாக்கியத்திலே, சங்கீதம் 100:4, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இங்கு பார்க்கிறோம், அவருடைய நாமத்தை துதிக்கிற துதியோடு ஆலயத்திலே பிரவேசிக்க வேண்டும். துதியின் சத்தம் நிறைந்த ஒரு இடம்
தேவனுடைய நாமம் மையப்படுவதற்கு ஏதுகரமான துதியானது தேவனுடைய பிள்ளைகள் செலுத்துகிற ஒரு இடமாய் அது இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வீட்டிலே நாம் துதியாதபடி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தை செல்லும்போது மற்றவருடைய துதி நிறைந்தவர்களாய், அவருடைய துதியினால் நிறைந்து மகிழ்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறோம். இன்னுமாய் நாம் வாழ்க்கையில் ஆலயத்துக்கு செல்லும் போதெல்லாம் அல்லது ஆலயத்தினுடைய காரியங்களுக்காய் நாம் காரியங்களை செய்யும்போது மிகுதியான ஆசீர்வாதங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே அனுபவித்து வருகிற ஒரு காரியம் உண்டு. ஒரு முறை நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ டைட்ஸ் பாக்கி என்று சொல்லி குறித்து கொண்டே வருவேன். ஆனால் ஒரு மாதத்தில் என்னுடைய மனைவி, இல்லை, இந்த ஐஎம்எஸ் மிஷினரி ஊழியத்திற்காக ஆலயம் கட்ட இருக்கிறார்கள், கண்டிப்பாக நான் பணம் அனுப்ப வேண்டும். என்னிடத்தில் பணம் இல்லை என்று சொல்லி பார்த்தேன். பிறகு பார்த்துக்கலாம். ஆனால் என் மனைவியோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகவே என்னிடத்தில் இருந்த பணத்தையும் கொஞ்சம் கடன் வாங்கியும் அந்த ஐஎம்எஸ் ஊழியத்துக்கு அனுப்பிவிட்டேன். அதே மாதத்திலே என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து, எபி, எனக்கு 8 பிளாட் இருக்குது, இந்த 8 பிளாட்டை நீ விற்று கொடு. இது எவ்வளோ விலைன்னா 1500 ரூபா. இந்த 8 பிளாட்டை நீ விற்று கொடுத்துரு, எனக்கு பணம் அர்ஜென்ட்டாக எனக்கு தேவை என்று கேட்டார். ஒரு பிராமண சகோதரர் தான். உடனே என்னுடைய ஸ்கூலில் போய் எங்கள் ஸ்கூலில் உள்ள ஆஃபீஸ் ஸ்டாஃப்டெல்லாம் கேட்டேன். ஒருத்தரும் சொன்னாங்க, அதெல்லாம் வராதுங்க, வெள்ளம் வருங்க, அங்கே தண்ணி வந்துடுங்க, அப்படின்னு இப்படின்னு சொன்னாங்க. சரி என்று சொல்லி, பணம் ரொம்ப அவசியமாக கேட்டானே, நான் 2 எடுத்துக்கிறேன்ப்பா, மீதியெல்லாம் வேறு எங்கேயாவது யார்ட்டையா விற்றுரு அப்படின்ட்டேன். நான் 2 இடத்தை வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்து பதிவு செய்து கொண்டேன், ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டேன். இன்றைக்கு அந்த இடம் மிகுதியான விலையேறப்பட்ட நிலமாய் மாறிவிட்டது. என்னுடைய வீடு, என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய வீடெல்லாம் கட்டி அங்கு அலுவலக பணியும் செய்யத்தக்கதான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி இருக்கிறார். அப்பொழுது ஏதோ ஒரு சந்து தான் இருக்கிறது என்று பார்த்தோம். இன்றைக்கு 35 சந்து செல்லத்தக்கதான இந்த எல்லைகள் விரிவடைந்திருப்பதை பார்க்கிறேன். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் உதவி செய்யும் போது தேவன் பிரதிபலனாக அதை நமக்கு திரும்ப தருகிறார். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வதோடு அவருடைய ஆலயத்துக்கு உதவி செய்கிற மக்களாய் மாறுவோம். கர்த்தர் நிறைந்த ஆசீர்வாதத்தினால் முடிசூட்டுவார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, ஆலய பிரகாரங்களில் செழிப்பும், ஆலய பிரகாரங்களிலே போதனையும், ஆலயத்துக்கு உதவி செய்கிறபடினால் நன்மைகளையும் பிரதிபலனாய் பெறுகிறோமே. இந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஆலயத்திற்கு தாவே, இந்த கூனியாகிய சகோதரி 18 ஆண்டுகளை சென்றது போல நாங்களும் இந்த குறைகள் மத்தியிலே, எங்கள் பாடுகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே சென்று நன்மையடைய உதவி செய்யும். உம்முடைய கண்ணிலே தயவு கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள்.
ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842 65132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.